ஹாய் ஹைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் ஹாப்பியா பொங்கலை ஃபேமிலி கூட கொண்டாடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ராமக்கண்ண ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கான்செப்ட் நடக்கிற பிளேஸ் தான் காட்டுறாங்க. அங்க ஒரு பையன் வாரலாம். இவனோட நேம் வந்து சென்னு. பியானோ வாசிக்கிறதுல ஜீனியஸா 8 வயசுலேயே கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானாமா. அவனை எல்லாம் ஜீனியஸ் கார்டுன்னு கூப்பிடுவாங்களாம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க அவனை வந்து பியானோவை பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். செமைய பிளே பண்றான், குரலாம் சொல்ல முடியாது. ஆனா பார்த்தா சைடில் மறைஞ்சிருந்து ஒரு பொண்ணு தான் ப்ளே பண்ணுறா. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் செமையாக பியானோவை ப்ளே பண்ணுறா. பட் இவன் கிடையாது, இவன் சும்மா ஆக்ஷன் மட்டும் காமிச்சிட்டு இருக்கான் கையை வச்சு. மற்றபடி அந்த பொண்ணு தான் செமையாக ப்ளே பண்ணுறா. வெளி உலகத்துக்கு அவன் தான் ப்ளே பண்ணுற மாதிரி ஆக்டிங் போட்டு பேரு புகழும் சம்பாதிச்சுக்கிறான். ஆக்சுவலி இந்த பொண்ணு யார் அப்படின்னா நம்ம ட்ராமாவோட ஹீரோனி. நேம் வந்து ஜியா. இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா நம்ம ஹீரோனி. இப்போ அவள் வயிற்றுல வர குழந்தை இருக்குது போல அது உதைக்க ஆரம்பிக்குது. அதனால அவ கொஞ்சம் தடுமாறா, லைட்டா மிஸ்டேக் பண்ணிடுறா. ஆனா அதையும் சமாளிச்சு வாஸ்து முடிச்சிடறா. சென்னை பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் கிட்ட நன்றிலாம் சொல்லிட்டு பாராட்டெல்லாம் வாங்கிட்டு நேர ஹினிக்கிட்ட வந்து அவளை பிடிச்சு காய்ச்சி பூச்சின்னு திட்டுறான். வேனு கிட்ட தானே பண்ண அந்த மிஸ்டேக்க, எனக்கு தெரியும் நீ தான் ஜீனியஸ் கார்டு, அதை எல்லார்கிட்டையும் காட்டதானே இந்த மாதிரிலாம் பண்றா அப்படின்னு நம்ம ஹினியை போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கான். நம்ம ஹினிய சொல்றா நான் அப்பெல்லாம் பண்ணல, குழந்தை உதச்சிச்சு அப்படி சொல்றா. பட் அதை கேட்கவே மாட்டுக்கான். இந்த பாரு அகைன் இந்த மாதிரி நடக்க கூடாது, இல்லைன்னு வச்சுக்கோவே அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு இவன் போறான். எங்க போறான்னு சொல்லி கேட்டா எனக்கு ஒர்க் இருக்கு நீ வீட்டுக்கு போ அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். அவன் ஒர்க்குக்கெல்லாம் போகல, ஒர்க்குக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறான். இந்த பொண்ணு யார் அப்படின்னா நம்ம ஹீரோட கிளாஸ் மட்டும் தான். இவங்க 3 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோனியுமே அந்த வெளியே வருவாளா, ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து பாப்பா. பார்த்துட்டு அவளுக்கு மனசே உடைஞ்சு போயிட்டு தன்னோட புருஷன் வேற ஒரு பொண்ணு கிட்ட இப்படி ஜலசா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோனி நிக்கிறத இந்த பொண்ணுமே பாத்துறா. இந்த பொண்ணு நேம் வந்து சிசி. அவ பார்த்துட்டு இப்போ என்ன சொல்றானா, உன் ஒய்ஃப் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா கோபப்படுவாள் அப்படி சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனும் அது ஒரு நாய், நான் என்ன சொன்னாலும் நம்பிடும், அதனால நான் சமாளிச்சுக்கிடுவேன். அவ மட்டும் பியானோ ஜீனியஸா இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நான் அவளை மேரேஜ் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோனிக்குலாம் ரொம்பவே கஷ்டமாகிட்டு இவனையே போய் லவ் பண்ணோம் அப்படின்னு நேரா அவன்கிட்டயே போய் கேக்குறா என்ன சீட் பண்ணிட்டால அப்படின்னு. அவன் ஓவரா சீனை போடுறான். இப்ப நான் ஸ்டார் ஆகிட்டேன், இதெல்லாம் அவுட் சைட்ல நார்மல் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோனி தான் ஒரு ஸ்டாரா மாறி இருக்கணும். பட் அவனுக்காக எல்லாம் விட்டு கொடுத்து இப்போ அவே தான் பேரு புகழோட இருக்கான். ஹீரோனி சொல்றா என்ன பாரு எல்லா ஃபேன்ஸ் கிட்டயும் நான் சொல்ல போறேன், நீ ஜீனியஸ் கார்டு கிடையாது, நான் தான் ஜீனியஸ் கார்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாப்பலா. பட் இவன் இருக்கான்ல பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அவனோட குழந்தைய தான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. ஆனாலும் அவன் இவளை எங்கேயாவது வெளியே விட்டா எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவாளோன்னு பயந்து இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனி கதறா குழந்தையாவது காப்பாத்துன்னு. அவளுக்கு ரொம்ப ப்ளீட் ஆகுதா, சோ காப்பாத்துன்னு சொல்லி கேட்டா கத்திய வச்சு வயிற்றுலயே குத்திடுறான். ஹீரோனி ரொம்ப கதறா அது நம்மளோட குழந்தைன்னு. அவன் நீங்க 2 பேரும் சொர்க்கத்துல போய் நல்லா வாழுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஜியா நீ கவலைப்படாத, சென்னோட குழந்தை என் வயிற்றுல வளருது, ஸோ நாங்க ஃபேமிலியா ஹாப்பியா இருக்கோம் சரியா, நீ வந்து செத்துரு அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனிக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இத்தனை வருஷமா இவனையே நம்ம லவ் பண்ணோம் உருகி உருகி அப்படின்னு. இவன் கடைசியா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு இவனோட ஜேட் பெண்டனை கழுத்தி நீ தப்பான பர்சனை அடையாளம் கண்டுட்டா, இந்த ஜேட் பெண்டனுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது, வேற ஒரு பர்சன், அந்த பர்சன் தான் உன்னை உருகி உருகி லவ் பண்ணா, நான் பண்ணல அப்படிங்கிறான். அப்போ அந்த பையன் யார் அப்படின்னு நம்ம ஹினி கேக்குறா. ஸ்கூல்ல நீ கூட பாத்திருப்பா, வீல் சேர்ல எப்போதும் இருப்பான்ல கோச்சன், அவன் தான். அவன் எப்போதும் மறைமுகமா இருந்து உன்னை எல்லா பிரச்சனையிலேருந்து சேவ் பண்ணியிருக்கான். பட் நீ தான் தப்பான பர்சனை கண்டுபிடிச்சிருக்கா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த கோச்சன் இன்னும் வரைக்கும் மேரேஜே பண்ணல, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லி சிரிச்சுட்டு அந்த பிளேஸ்ல தீ வச்சு விட்டுட்டு போயிடறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் உடனே எப்ப பார்த்தாலும் இவ்வளவு சேவ் பண்ண வந்துட்டியான்னு கீழே தள்ளி விட்டுறான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோக்கு நடக்க முடியாது. ஆனா ஹீரோனி இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு அந்த வெறியில கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்கிறான். ஆனா ஒழுங்கா நிக்க முடியல. பட் இருந்தாலும் அவங்க 2 பேரையுமே கத்தி எடுத்து குத்தி கொன்னுறான். அப்படியே ஹினிக்கிட்ட வந்து சாரி லேட்டா வந்துட்டேன், லேட்டா ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நீ போ அப்படி சொல்றா. பட் அவன் போக மாட்டேங்கிறான். ஹீரோனியும் நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், ஆனா டூ லேட், சாரி நான் தான் தப்பான ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், எப்படியும் நீ அவங்கள நரகத்துக்கு அனுப்பிட்டா, ஐ லைக் யூ அப்படி சொல்லிட்டு செத்துறா. இவன் எழுப்பி எழுப்பி பாக்குறான். பட் அவ கண் முழிக்கிறா. பார்த்தா ஏதோ ஒரு பார் மாதிரி இருக்குது. அங்க இந்த சென்னும் சிசியுமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்பதான் புரியுது நம்ம ரேப் ஆயிருக்கோன்னு. இந்த சென்னும் நாங்க ஜஸ்ட் கேம் தான் பிளே பண்ணோம், அதுல நான் தோத்துட்டேன், சோ அதுக்காக தான் கிஸ் பண்ணேன், தப்பா எடுத்துக்காத அப்படி சொல்றான். ஹீரோனிக்கு போன லைஃப்ல
நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. இவனுக்காக எல்லாம் விட்டு கொடுத்தது, கடைசியில இறக்கமே இல்லாம கொன்னது, அது எல்லாமே ஞாபகம் வருது. இந்த சிசியோ சியா கோச்சிக்கிட்டியா கிஸ் பண்ணதுக்கு ஜஸ்ட் கேம் தான், வேணா நீயே சென் கூட ப்ளே பண்ணு அப்படின்னு இவன் ஓவர் ஆக்டிங் போட அவன் உடனே இல்லப்பா நீயே நில்லு, ஜியாலாம் கோச்சிக்கிட மாட்டா, தப்பவும் நினைச்சுக்கிட மாட்டா அப்படி சொல்லிட்டு ஜியா சிசி பீரியட்ஸ்ல இருக்கா, ஸோ அவளுக்கு ஹாட்டா மில்க் வாங்கிட்டு வா அப்படி சொல்றான். ஹீரனியும் முறைச்சிட்டே அவன் கிட்ட போவாளா, இவன் ஜர்க் ஆகுறான். ஹீரனியும் நான் மறுபடியும் பிறந்திருக்கேன், உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன், உங்க 2 பேரையும் வச்சுதான் ஃபன் பண்ண போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுவா. டே நீ சொன்னதும் வாங்க போயிட்டா கைண்டா. ஆமா அவ என் நாய், நான் என்ன சொன்னாலும் கேட்பா அப்படின்னு ஹினியும் மட்டமா பேசிட்டு இவங்க பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மில்க் வாங்க போன நம்ம ஹினியும் வந்துடா. போன லைஃப்ல எப்பெல்லாம் என்ன சித்திரவதைப்படுத்தினீங்க, இன்னைக்கு இந்த மில்க் பாட்டில இருந்துதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நேரா போவா. அவன் உடனே அதை ஓபன் பண்ணி கொடு அப்படி சொல்றான். நான் ஓபன் பண்ணி வாயிலே ஊத்தி விடுறேன் அப்படி சொல்லிட்டு இவன் தலையிலே ஊத்திரா. இவா என்னடி பண்ற அப்படி சொல்லி கேட்டா, நான் உன்ன மறந்துட்டேன்ல, உனக்கும் வச்சிருக்கேன் கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு அவன் மேலேயே ஊத்தி விட்டுறா. சென்ன போட்டு திட்டுறா, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு. நீ அவனை மாதிரி போன லைஃப்ல நடிச்சு என்ன நல்லாவே ஏமாத்திட்டா, ஆனா இந்த லைஃப்ல நான் அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு உன்னை நான் லைக் பண்ணேன், பட் நீ எனக்கு சப்போர்ட்டாவே இல்ல, என்ன லைக் பண்ணவும் இல்லை, ஸோ எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்காத ஒரு பொருளை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இப்படிதான் குப்பையில போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிருவா. இந்த சிசியோ என்னாலதான் கோப்பட்டிருக்கா, நம்ம கிஸ் பண்ண இல்லையா, அதை தப்பா நினைச்சுக்கிட்டா, இனிமே என்கிட்ட இருந்து நீ தள்ளியே இரு அப்படின்னு இவ ஓவர் ஆக்டிங் போட்டு பேசுவா. கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாளா. இவனுக்கு அதை பார்த்துட்டு தாங்க முடியல, உன் மேல எந்த தப்பும் கிடையாது, அவளை கூப்பிட்டு வந்து சாரி கேட்க சொல்றேன் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா அவ ரிட்டன் வந்துருவா. யாரெல்லாம் பெட்டு வைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பான். ஆக்சுவலி நம்ம ஹினியும் அப்படிதான், இவன் எவ்வளவு மட்டமா பேசினாலும் அந்த டைம்ல கோப்பிட்டு போயிருவான். ஆனா அடுத்த செகண்டே இவன் கிட்ட சாரி கேட்பா. அவதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே இவதான் சாரி கேட்டு அவன் கூடவே இருப்பா. அந்த ஒரு நம்பிக்கையில இவன் பெட்டி கட்டுறான். இப்போ எல்லாருமே ஆமா ஆமா அவ கண்டிப்பா உன்னை பிரிஞ்சுலாம் இருக்க மாட்டா, இப்ப வந்துருவா, அதுவும் 2 மினிட்ஸ்ல வந்துருவா, 30 செகண்ட்ல வந்துருவான்னு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரியே சொல்ல, ஆனா இவன் 5 செகண்ட்ல வந்துருவா பாருங்க அப்படி சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்க, கவுண்ட் பண்ணி முடிப்பானா. அப்போ ஹின் தான் வந்திருப்பான்னு பார்த்தா அங்க ஹினே வரல, வேட்டர் தான் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து 78,000 ஆகிருக்கு பில், அது தாங்க அப்படி சொல்றாங்க. இவனுக்கா சமஷாக்கு, இவன் தான் சொல்லியிருப்பான் எல்லாம் ஃப்ரீ நானே பே பண்ணிக்கிடுவேன்னு. ஹின் இருக்கிற தைரியத்துல அப்படிலாம் சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹிந்த போயிட்டாலே, அதனால இவனுக்கு வேற வழி இல்ல, மத்த ஸ்டூடெண்ட் முன்னாடி அவமானமும் பற்றக்கூடாது இல்லையா, அதனால அவன் கிட்ட இருக்கிற காசை கொடுக்கறான். ஆக்சுவலி அதுமே ஹினோட காசு தான், ஹிரணி மூலமா தான் அந்த காசுமே கிடைச்சிருக்கும். இப்ப என்ன நினைக்கிறானா, இன்னும் ஹினியை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பில்லையுமே செட்டில் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல ஹினி இருக்காளா, லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வர, சென்னுக்கு தான் லவ் லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, இவனும் அவனுக்கு பிடிச்ச ஃபுட் நேம் சொல்லி அந்த ஃபுட் இருந்தா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஓவர் ஆக்டிங் போட, ஹீரனியும் கரெக்டா அந்த ஃபுட் தான் கொண்டு வந்திருக்கா. பரவாயில்லையே சென், உனக்காக ஹினி கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு சிசி பொண்ணு சொல்லிட்டு இருக்க, அதான் எனக்கு தெரியுமே, அவ எவ்வளவு கோவப்பட்டாலும் திரும்பி என்கிட்ட தான் வருவா அப்படி மனசுக்கு நினைச்சிட்டு, இன்ன பாரு ஹீரணி, நான் உன் கூட மறுபடியும் ஹாப்பியா ஒன்னா இருக்குன்னா நேத்து நைட்டு பண்ணல, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீல்டன் போட்டு சாரி கேளு, மன்னிச்சு விட்டுறேன், நீ கொண்டு வந்த சாப்பாடுமே சாப்பிட்றேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். சொல்ல போனா நம்ம ஹினி இருக்காளா, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறா, பட் இவன் பாட்டுக்கு ஒன்று நினைச்சிட்டு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹினியா சென் அப்படி சொல்லி கூப்பிட்டு அவ அலங்காட்டி சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னடி பண்ற அப்படி சொல்லி கேட்டா, என்ன நான் சாப்பிட்டேன், உனக்கு ஊட்டி விடுவேன்னு நினைச்சியா அப்படி சொல்லிட்டு இவன் நல்லா நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு போயிடா. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது, இந்த பெண்டை நம்ம கிட்ட தான் இருக்கு, இவன் ஏன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டுக்கா, வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹினிய பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ணணும், அதுக்காக அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ண ஒரு காரை வாங்குறா, ஸ்போர்ட்ஸ் காரு வாங்கிட்டு ஹீரோக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா, இந்த மாதிரி ஸ்கூல் கார்டனுக்கு வந்துரு அப்படின்னு. அவனும் சரி ஓகேன்பா. இவன் என்ன பண்றா அப்படின்னா இத போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிராளா. இத பார்த்து இந்த லூசோ சென்னுக்கு தான் ப்ரொபோஸ் பண்ண போறான்னு உஸ்பத்தி விடுறாங்க. ஆமாப்பா, நான் முன்னாடியே இந்த கார் வேணும் அப்படி சொன்னேன், அதான் எனக்காக வாங்கி கார்டன்ல இன்னைக்கு எனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறா போல. நேத்து அந்த மாதிரி வேற நடந்துக்கிட்டு சீக்கிரட்டா ப்ரொபோஸ் பண்ண இந்த வேலையும் பார்த்துருக்கா. எனக்கு தெரியும் என் நாய் என்னை விட்டு போகாது, என் காலையை சுத்தி சுத்தி வரும் அப்படின்னு இவன் ஓவர் கான்பிடண்டா பேசிட்டு இருக்கான். மற்ற
ஸ்டூடெண்ட்ஸுமே இவனை உஸ்பெத்தி விடுற மாதிரி தான் பேசுறாங்க. சரி வாங்க நம்ம போலாம் அப்படி சொல்லிட்டு அங்கதான் கூப்பிட்டு போறான். அங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பா உனக்கு தான் ப்ரொபோஸ் பண்ண போறா, போய் உள்ள உட்காந்து பாரு அப்படி சொல்ல அவனும் உட்காந்து பாக்குறான். இந்த சிசி இருக்கல அவளையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இனி வந்த பிறகு கார் சாவி வாங்கி உன்னை ஃபர்ஸ்ட் ரைடுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல இவனோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க போட்டோ எடுத்து என்ஜாய் பண்றாங்க. நம்ம இனி வந்துடா என்ன பண்றீங்க, உன்னை யார் உள்ள உட்கார சொன்னா அப்படி சொல்லி கேட்டா அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தெரியாதாடி, நீ எனக்காக தானே வாங்கி ப்ரொபோஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த கார் நல்லா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனா நீ நேத்து பண்ணதுக்கு சாரி கேளு, அதுக்கப்புறம் இந்த காரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். நம்ம ஹினி முறைச்சு பார்த்துட்டு இருக்கா, இவனுக்கு என்ன ஆச்சு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு. இவன் சீக்கிரமா நீல்டன் போடு, சிசி வேற வெயிட்டிங்ல இருக்கா, அவளை ஒரு ரைடுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துறானா. அவன் இதெல்லாம் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோனி சென்னைக்கு தான் ப்ரொபோஸ் பண்ண போறோம்ல அப்படின்னு. இத பட்லருமே பார்த்துட்டு, மாஸ்டர் அவங்க உங்களை தானே வர சொன்னாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, அந்த சென்னை வர சொல்லி அவனுக்கு ப்ரொபோஸ் பண்றதா உங்க கண்ணால பாக்குறதுக்காகவா உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு பட்லருக்கு கோவம் வருது. ஆமா எல்லாருக்கும் தெரியும் ஹீரோனிக்கு அவனை தான் பிடிக்கும்னு, அதான் நான் முன்னாடி ப்ரொபோஸ் பண்ணும்போது கூட அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா, இந்த லைஃப்ல அவனை மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டா, இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காதுன்னு அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் போறான். ஆனா இங்க ஹினிய பாத்தீங்கன்னா, இந்த பாரு இப்போ நான் 1 to 3 கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள எந்திரிச்சு வெளியே வரா, இல்லைன்னு வச்சுக்கோவேன் அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு இருக்க. இவன் ஓவரா பேசிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹினிய பாத்தீங்கன்னா அவனை தூக்கி எரிஞ்சிட்டா. எல்லாருக்குமே சமஷாக்கு என்னடா நடக்குது அப்படின்னு. இவனோ என்னடி பண்றா, எனக்காக தானே அந்த காரை வாங்கினா ப்ரொபோஸ் பண்ண, அதை போஸ்ட் கூட நீ பண்ணியிருந்தா நான் பார்க்கணுக்காக, நானும் பார்த்துட்டேன், ஆனா நீ இப்படி பண்றா, இப்போ நீ பண்ணதுக்கெல்லாம் நீல்டன் போட்டு சாரி கேளு, அப்பதான் உன்னோட ப்ரொபோசலை ஏத்துக்கிடுவேன், இல்லைன்னு வச்சுக்கவே ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனையும் முறைச்சு பார்த்துட்டு நிற்பாளா. இவன் உடனே டைம்லாம் முடிஞ்சிட்டு, இனிமே நீ ப்ரொபோஸ் பண்ணாலும் நான் அதை ஏத்துக்கிட மாட்டேன், ஃபெயில் ஆகிட்ட அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இருக்க. அட முட்டாள் போய் உள்ள, நான் இன்னைக்கு ப்ரொபோஸ் தான் பண்ண போறேன், அதுக்கு போஸ்ட்லாம் போட்டேன், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் அது உனக்கு கிடையாது, காரம் உனக்கு கிடையாது அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும்போது, அப்போ யாரு அப்படின்னு இவன் கேட்குறான். இவன் அங்கே போகிற ஹீரோ பார்த்துட்டு அவன்கிட்ட ஓடி போறா. அப்போ போன லைஃப்ல என்னதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி ஞாபகம் வருது. போன லைஃப்ல தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், இந்த லைஃப்ல அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட வர. அவரு மிஸ்டியா, என் மாஸ்டர் வர சொன்னீங்க இல்லையா, ஆனா நீங்க அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு ப்ரொபோஸ் பண்றீங்க, அதை பாக்குறதுக்காக தான் என் மாஸ்டர் வர சொன்னீங்களா அப்படின்னு இவர் கேட்க. அப்பெல்லாம் இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஹீரோவை இங்க கூப்பிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்றான், நான் கோச்சினை தான் ப்ரொபோஸ் பண்றேன்னு. இவனால நம்ப முடியல, ஒருவேளை இவ கண்டுபிடிச்சிட்டாலும் அந்த ஜெயிட் பண்ணது எனக்கு கிடையாது ஹீரோக்கு தானே அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கான். இல்ல அந்த ஜெயிட் பண்ணது தான் என்கிட்ட இருக்கு, அவ கண்டுபிடிச்சிருக்கலாம் மாட்டா அப்படின்னு ஹீரோனி கையை பிடிச்சி, என்னடி பண்றா, என்ன ஜெலஸ் பண்ண வெறுப்பத்தை தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோனி கையை முறுக்கி விடுறான். நம்ம ஹீரோ தான், டே உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போடா அப்படி சொல்லிட்டு இவன் பதிலுக்கு முறுக்கி விட்டு நம்ம ஹீரோனியை சேவ் பண்ணிடுறான். ஹீரோனியும் அந்த காரோட கீ இருக்குல்ல அதை பட்லர் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை அங்கேருந்து கூப்பிட்டு போறா. பட்லரோ, இனிமே என்னோட யங் மாஸ்டர் ஃபீல் பண்ண மாட்டாங்கப்பா, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அவர் அந்த காரை எடுத்துட்டு போறாரு. இவனுக்கு தான் ஒரே அசிங்கமா போயிட்டு இவனால நம்பவே முடியல, நாய் மாதிரி காலை சுத்தி சுத்தி வந்தாலே இப்போ இப்படி போகுதேன்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் இருக்கால, ஹீரோ கிட்ட ஐ லைக்னு சொல்ல வருவா. ஆனா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவளை பேச விடாம, எனக்கு தெரியும் நீ அவனை ஜெலஸ் பண்ண வைக்க தான் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டா, அவனும் அதே மாதிரி ஜெலஸ் ஆகிட்டான், இப்போ உனக்கு ஹாப்பியா இருக்கும்ல அப்படின்னு இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்வானா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டாப்பா அப்படின்னு நம்ம ஹீனி சொல்வா. அப்போ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோனி ஆர்பனேஜ்ல இருக்கும் போது நிறைய குட்டி பசங்க நம்ம ஹீனியை போட்டு புள்ளி பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ தான் வந்து சேவ் பண்ணியிருக்கான். அப்பமே இருந்து 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோனி அந்த ஜெயிட் பண்ண ஹீரோ கிட்ட கொடுத்துருக்கா. கொடுத்துட்டு இதே மாதிரி நானும் போட்டிருக்கேன், நீயும் போட்டுக்கோ, நம்ம கடைசி வரைக்கும் ஒன்னாதான் இருக்கணும், பிரியக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருப்பா. ஆனா ஒரு நாள் ஹீரோட தாத்தா வந்து ஹீரோவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரிய வருதா. அவளும் அந்த காருக்கு பின்னாடியே ஓடி போறா, ரொம்ப ஃபீல் பண்றா. இங்க ஹீரோ ஃபீல் பண்றான், ஹீரோனியும் கண்டிப்பா உன்னை தேடி வருவேன் அப்படி சொல்லியிருப்பா. ஆனா போன லைஃப்ல அந்த ஜெயிட் பண்ணன் வந்து அந்த சென் கிட்ட இருந்துச்சு இல்லையா, அதனால நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்டு இவன் தான் போல அப்படி சொல்லிட்டு அவனை உருகி உருகி லவ் பண்ண ஆரம்பிச்சான். அவன் எவ்வளவு மட்டை தட்டி பேசினாலுமே அவனை விட்டு பிரியவே இல்லை, அவனுக்காக எல்லாமே செஞ்சா. ஆனா கடைசியில தானே அவளுக்கு தெரிய வந்துச்சு ஹீரோ தான் அந்த பையனு. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோ தான் அந்த குட்டி பொண்ணுன்னு, ஆனா ஹீனி கிட்ட போய் சொல்லியிருக்க மாட்டான். இப்போ ஹீரோனே சொல்றா, நான் சொல்றது ஒரு நிமிஷம்
கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்வாளா. பட் ஹீரோ அதை கேட்குற மாதிரிலாம் இல்லை. நீ தான் என்கிட்ட கிளியரா சொல்லிட்டியே அவனை தான் பிடிச்சிருக்கு, இந்த லைஃப்ல அவனை மட்டும் தான் லைக் பண்ணுவேன்னு, அதுக்கு என்ன கூட ரிஜெக்ட் பண்ணிட்டியே, இனிமே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இவன் போவானா. இவ ஹீரோ போகாத அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போவா. ஆனா கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவா. ஹீரோக்கு மனசே கேட்காதா, அதனால தூக்கி விடுறான். அதுல ஸ்லிப்பாகி ஹீரோ மடி மேலேயே உட்காந்து நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேள, நான் அவனை ஒன்றும் லைக் பண்ணல, எப்போதும் உன்னை மட்டும் தான் லைக் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. ஹீரோக்கெல்லாம் அதிர்ச்சி தான். இவ டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. இவனுக்கா ஹாப்பியா இருக்கு, அவன் ஏத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸ்க்கு வரலாம். அங்க அவளை மட்டை தட்டி பேசியே இந்த சென்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிற்காங்க. உனக்கு தான் பியானோ ப்ளே பண்ண தெரியாதுல்ல, நீ எதுக்கு இங்க வந்தியாமா? சிசியும் சென்னு தான் பியானோ சூப்பரா ப்ளே பண்றாங்க, அவங்க 2 பேரும் ஜோடி பொறுத்ததும் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்ல. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், அவங்களோட ஜோடி பொறுத்ததும் நல்லா இருக்கு, நான் அதுல குத்த சொல்லலையே அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல இந்த சென்னு வந்துடுறான். அவன்கிட்ட நம்ம ஹினியே கேக்குறா, என்ன பாருப்பா எனக்கு பியானோவே வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படி சொல்லி கேட்டா. இவனுக்கு அள்ளி இல்ல, ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இந்த பையன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹினி நினைச்சிட்டு. ஆமா எனக்கு ஒரு டவுட், இந்த பியானோ பிரின்ஸ்னு ஒரு டைட்டில் உனக்கு இருக்கு இல்லையா, அது எப்படி கிடைச்சிச்சு அப்படி சொல்லி கேட்டா. ஐயோ இவ என்ன இப்பெல்லாம் பேசுறா, ஒருவேளை உண்மையை சொல்லிடுவாளோ, அவதான் எனக்கு ஹெல்ப் பண்ணானு அப்படி ரொம்ப பயத்தோட நிக்க. இந்த சிசி தான் அவன் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணா, அதுல கிடைச்சிச்சு இந்த டைட்டில் அப்படி சொல்வா. அப்படியாச்சேன் அப்படி நம்ம ஹினி அழுத்தி கேட்பாளா. இவனுக்கா ரொம்பவும் பயமாயிட்டு அது சமாளிக்கிறதுக்காக, உன்கிட்ட எல்லாம் பேச எனக்கு விருப்பமே இல்ல, நீ நேத்து பண்ணலா அதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி கேளு அப்படின்னு சமாளிக்க பார்க்க. அங்க ஒரு பொண்ணை வந்து நீ ஓவரா பேசுறடி, நீ எல்லாம் பியானோ வாசிக்கலாம் லாக்கி கிடையாது, இதெல்லாம் தொடச்சு வை, நாங்க வெளியே போயிட்டு இப்ப உள்ள வருவோம், அதுக்குள்ள எல்லாத்தையும் நல்லா தொடச்சு வைக்கிறா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து போறாங்க. அங்க போய் நம்ம ஹின் எப்படி திட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சிசிக்கு ஒரு ஐடலை பிடிக்குமா, அந்த ஐடலை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. பியானோ வாசிக்கிறதுல அவங்கள அடிச்சுக்க யாருமே கிடையாதான், அவங்கள ஜீனியஸ் கார்டுன்னு சொல்லுவாங்களாம் பியானோல. அந்த ஜீனியஸ் கார்டை நேரில் யாருமே பார்த்தது கிடையாதான், ஒரு மிஸ்ட்ரியான பர்சனா அப்படின்னு இவ சொல்ல அங்க நம்ம ஹீனிற்கெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த சவுண்டு எல்லாருக்குமே கேட்குது. அதனால எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜீனியஸ் கார்டு தானே இப்படி வாசிப்பாங்க, ஒருவேளை ஜீனியஸ் கார்டு இந்த ஸ்கூல்ல தான் படிக்காங்களோ, நம்ம லக்கி தான் அப்படின்னு எல்லாருமே அது யாரா இருக்கும், அந்த பர்சன் யாரு அப்படி சொல்லிட்டு பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோனி தான் ஜீனியஸ் கார்டுன்னு தெரியாமலே எல்லாரும் அங்க போய் நாங்க உங்களுடைய பெரிய உங்களை பார்க்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டு, இப்போ நாங்க இந்த துணியை வேலைக்கு பார்க்க வரோம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீனிக்கு ஒரு கால் வருமா. அவ உடனே அங்க ஒரு டோர் இருக்கா, அந்த வழியா போயிடுறா. இந்த சென்னிற்கெல்லாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு அவன் ஹீனி போன டோர் வழியா வருவானா. இவங்களும் கரெக்டா அந்த துணி எடுக்கிறாங்களா, அங்க அவன் தானே நிக்கிறான். அவனை பார்த்துட்டு, அப்போ அந்த ஜீனியஸ் கார்டு நீ தானா, எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்ட பாத்தியா, இப்போ உன்னோட ஐடென்டிட்டி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இவனுக்கா கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும், அவனே அந்த பர்சன் யாரா இருக்கும்னு கண்டுபிடிக்க வந்திருப்பான். ஆனா கடைசியில எல்லாரும் இவனை ஜீனியஸ் கார்டு சொன்னதும் இவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. அவனும் பந்த பீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமா நான் தான் ஜீனியஸ் கார்டு அப்படின்னு வெக்கமே இல்லாம போய் சொல்றான். ஆக்சுவலி ஹீரோனி தான் பியானோ ஜீனியஸ்னு இவனுக்கு கூட தெரியாது. இப்போ இவன் கிட்ட ஆட்டோகிராஃப்லாம் போட்டுத்தாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பாக்குறான், இந்த மூஞ்சா இருக்க சான்ஸே இல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருப்பானா. நம்ம ஹினி அந்த கிளாஸ்க்குள்ள போறா. அது ஹீரோ பாக்குறான். கிளாஸ் ரூம்குள்ள வந்த உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மாத்தி நம்ம ஹினியை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது இல்லையா, பியானோ ஜீனியஸ் இங்க தான் இருக்காங்க அப்படி சொன்னதும் யாரு அப்படின்னு நம்ம ஹினி கேக்குறா. எல்லாரும் சென்னை கை காட்டவும் ஹீரோனிக்கு சிரிப்பு தான் வருது. அவளுக்கு புரிஞ்சு போயிட்டு நம்ம போன் பேச போன கொஞ்சம் கப்ப பயன்படுத்தி இவன் இப்படி ஆக்டிங் பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம ஹினிக்கு நல்லாவே தெரியுது. இந்த சென்னை இருக்கான்ல, இவ சிரிக்கிறத பார்த்துட்டு என்ன இது, இவ வியாட நடந்துக்கிறா, ஒருவேளை அந்த பர்சனை பார்த்துருப்போலோ, இல்ல இருக்காது அப்படின்னு. எதுக்கு சிரிக்கிறா, உனக்கு பியானோ வாசிக்கே தெரியாது, நீ என்ன பத்தி சிரிக்கிறியா, என் ஷூ கூட நீ மேட்ச் கிடையாது அப்படின்னு இவன் கொஞ்சம் மட்டமாவே பேசுறான். இவனுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ மட்டமா பேசினாலும் அவ அடுத்த செகண்டே நம்ம கிட்ட தான் வந்து நிற்பா, அதனால இவளை எவ்வளோ நாளும் திட்டிக்கலாம் அப்படின்னு தான் திட்டுறான். இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸோ, இவகிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் டைம் வேஸ்ட் தெரியுமா, நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்ப
கிளம்புவாங்களா? வெயிட் எங்க போறீங்க, நில்லுங்க அப்படின்னு. நீ தான் ஜீனியஸ் கண் சொல்ற இல்லையா, அப்போ நீ பணக்காரனா அப்படி சொல்லி நம்ம ஹினி கேக்குறா. ஆமா, இதுல என்ன டவுட்டு, சென்னு பணக்காரன் தான், அவன் ஜீனியஸ் கடை இருக்கான் இல்லையா, சோ பணக்காரனே இருப்பான் கண்டிப்பா அப்படின்னு சிசி சொல்றா. நம்ம ஹீரோனே ஒரு பிளேஸோட நேம சொல்லி, அங்கதான் நிறைய பணக்காரர்கள்லாம் வசிக்கிறாங்க, சோ அங்கதானே உன்னோட வீடும் இருக்கும் அப்படி சொல்லி கேட்பா. அவனை திருன்னு முழிக்கிறான். நம்ம ஹினியா, எனக்கு தெரியும்டா உனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, நீ உன் பின்னாடி கடனாளிகள்லாம் துரத்திட்டு இருக்காங்கன்னு, இப்ப பாரு உன்னை கோத்து விடுறேன் அப்படின்னு. கண்டிப்பா உன்னோட வீடு அங்கதான் இருக்கும், எங்க எல்லாத்தையும் அங்க கூப்பிட்டு போயேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு அள்ளு இல்ல, என்னடா பண்ண அப்படி சொல்லி முழிச்சிட்டு இருக்கான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, ஆமா ஆமா அங்க கூப்பிட்டு போன்னு கெஞ்சி கேட்க இவனுக்கு என்ன பண்ணுன்னு கூட தெரியல. அந்த டைம்ல அவங்க அம்மா கால் பண்றாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா மேடா தான் ஒர்க் பண்றாங்க. இவனுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க போல, அதை நான் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து தாரேன் அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாங்கிறான். அப்போ நீயோ வந்து வாங்கிக்கோ, இந்த மாதிரி இடத்துல வேலை பாக்குறேன் அப்படின்னு ஒரு நேமை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஹீரோனிமே அந்த நேமை தான் மென்ஷன் பண்ணிருப்பா. அதை கேட்டு இவனுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு, நான் இப்ப போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க அவனோட அம்மா கேக்குறாங்க, ஏண்டா நான் ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னேன், ஆனா நீ வர வேண்டாம் சொல்லிட்டா, ஏன் நாங்க வந்து உனக்கு அசிங்கமா போயிருமோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. அந்த நாய் அம்மா பேசுறதுலாம் காது கொடுத்து கேட்கவே இல்லையே, வீடு செம அழகா இருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறான். டே இந்தாடா ட்ரெஸ்ஸு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதை கூட கண்டுக்கிட மாட்டுக்கான். வீட்டோட ஓனர் இல்லையா அப்படி சொல்லி கேட்குறான். அவங்க இல்லை அப்படி சொன்னதும் அங்கே இருக்கிற பியானோவை பார்க்குறானா, பார்த்துட்டு அது யார் வாசிப்பா அப்படி சொல்லி கேட்குறதுக்கு, இந்த வீட்டு எல்டர்ஸ் லேடி அவங்க தான் பியானோல ஜீனியஸ் அப்படி சொல்வாங்களா. அவங்க தான் பியானோல ஜீனியஸா, சரி அவங்க இப்போ எங்க அப்படி சொல்லி கேட்பான். அவங்க மியூசிக் ஸ்கூல்ல படிக்காங்க, கேம்பஸ்ல ஸ்டே பண்ணிக்கிடுவாங்க, எப்பயாவது ஒரு கதை வீட்டுக்கு வருவாங்க அப்படி சொன்னதும் இவனுக்கு வசதியா போயிட்டு உடனே இவன் இருக்கலாம் இந்த வீட்டுல வச்சு எடுத்துருப்பான்ல போட்டோ, அதை போஸ்ட் பண்ணிடான். அதை பார்த்தா அவனுடைய கிளாஸ்மேட்லாம், உன்னோட வீடு சூப்பரா இருக்கு, எங்களையும் எங்க கூப்பிட்டு போயேன் அப்படி சொல்லி கேட்க அவனும் சரி ஓகேன்னு அம்மாவுக்கு கால் பண்ணி என் கிளாஸ்மேட்லாம் அங்க கூப்பிட்டு வர போறேன் அப்படி சொன்னதும் அவங்க வேண்டான்னு தான் சொல்றாங்க. எல்டர்ஸ் லேடி கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் சொல்றாங்க. பட் இவன் கேட்க மாட்டுக்கான். அவங்க தான் கேம்பஸ்ல தங்கியிருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது, நான் கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹீரோனியை மட்டும் கூப்பிட வேண்டாம், அவகிட்டலாம் யாரும் சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இவன் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். இன்னைக்கு வீக்கெண்ட் போல உடனே நம்ம ஹீரோனியுமே ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிடலாம், அவனுக்கு சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி கூப்பிட அவனும் வாரேன் சொல்லிடுறான். இப்போ ஹீரோனியுமே ஹீரோவை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறா. உள்ள சமைச்சு தரேன் சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கலா. அதுக்குள்ள வெளியே இந்த கேங் வந்துருது. வீட்டை பார்த்ததுமே வாயடிச்சு போறாங்க. சென்னை பத்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டுக்குள்ள வந்து போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. சென்னோட அம்மா மெசேஜ் பண்ணி, டே உன்னோட கிளாஸ்மேட் எல்லாம் சீக்கிரமா கூப்பிட்டு போயிடுடா, எல்டர்ஸ் லேடிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படி சொல்லிருப்பாங்க. பட் இவன் அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டுக்கான். உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோனிக்கு அங்க யாரோ வராங்கன்னு சவுண்ட் கேக்குது. அதனால அவளும் வந்து பாக்குறாளா, இவங்களுமே வராங்களா. இவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோனி, ஆமா நீங்களாம் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்பா. அந்த கொஸ்டின் நாங்களாம் உங்ககிட்ட கேட்கணும், இது சென்னோட வீடு, நீ இந்த வீல் சேர் பையனை கூப்பிட்டு எதுக்கு இங்க வந்தியாமா, ஃபர்ஸ்ட் உன்னை இன்வைட்டே பண்ணல, நீ எப்படி இங்க வரலாம் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்ம இன்னைக்கு புரிஞ்சு போயிட்டு இவன் மறுபடியும் போய் சொல்லிதான் இங்க கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. ஓ நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம் நான் இங்க எதுக்கு இருக்கேன்னு அப்படி நம்ம ஹினி கேட்பலா. அவங்க நம்ம ஹினியோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, தெரிஞ்சிட்டு நீங்க மேடா ஒர்க் பண்ற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்க சென்னுக்கு தான் பயமா இருக்கு. இவ எங்க மேடா ஒர்க் பண்றாளா, அப்போ இந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர் நான் கிடையாதுன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு பயப்படுறான். ஹீரோவோ என்ன நடக்குது ஹீரோனி அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பண்ணு தான் நடக்க போகுது, நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்வா. இங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களும் நம்ம ஹினியை போட்டு கலாய்க்கிறாங்களாமா. சென்னு வந்து உன்னோட யங் மாஸ்டர் தானே, நீ அவருக்கு மேடா ஒர்க் பண்றா, ஸோ நீல்டன் போட்டு நாய் மாதிரி கொலை அப்படின்னு சொல்ல, யங் மாஸ்டரா, உங்களை யங் மாஸ்டர்னு கூப்பிடுமா, சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்னாங்களே அதை நான் செஞ்சு காமிக்கணுமா அப்படி நம்ம ஹீரோனி கொஞ்சம் அழுத்தி கேட்பாளா. இவன் கொஞ்சம் பயந்துறான், ஏன்னா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாள் அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வாயை பொத்திட்டு கம்முன்னு இரு, ஏதாட்டம் திறந்தா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவனுடைய கிளாஸ்மேட் எல்லாம் கூப்பிட்டு வீடை சுத்தி காட்ட போயிடான். அங்க பியானோ இருக்கா, அதை பார்த்துட்டு இந்த பியானோவா, இந்த பியானோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லா, ப்ளீஸ் எனக்கு அதில் ப்ளே பண்ணணும்னு தோணுது, கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணி விட அப்படின்னு
அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அவனும் ஓபன் பண்றான். பட் ஓபன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஒரிஜினல் ஓனரோட ஃபேஸ ஸ்கேன் பண்ணா மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். இதே தெரியாம அவங்க ஓபன் பண்ணிட்டு இருக்காங்களா. நம்ம ஹினி இந்த விஷயத்த வந்து சொல்றா. அதுல ஃபேஸ ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அல்ல இல்ல, ஐயோ பாத்ரூம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு தப்பிச்சலான்னு பாக்குறான். பட் நம்ம ஹினி இருக்கலா, இது ஓபன் பண்ண ரொம்ப நேரம்லாம் ஆகாது மாஸ்டர், ஜஸ்ட் ஃபேஸ காட்டினா மட்டும் போதும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்வாளா. இவனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உடைச்சு விட்டுருவாங்கன்னு பயப்படுறீங்களா அப்படின்னு நம்ம ஹினி கேப்பா. அப்பலாம் இல்லைன்னு சொல்வாளா. அப்பனா எதுக்கு யோசிக்கிறீங்க, வாங்க மாஸ்டர் அப்படின்னு அதுல இழுத்து பிடிச்சு ஃபேஸ காட்ட அது ஒரிஜினல் ஓனர் கிடையாதுன்னு சொல்லிடுது. எல்லாருக்குமே செம ஷாக்கு. இவனா மறுபடியும் தப்பிச்சலான்னு பாக்குறான். பாத்ரூம் வருது சொல்லிட்டு நம்ம ஹினியா மாஸ்டர் வாங்க மாஸ்டர் மறுபடியும் காட்டுவோம் அப்படி சொல்லிட்டு இழுத்து பிடிச்சு வைப்பா. அப்பவும் ஓபன் ஆக மாட்டுக்கு. ஒரிஜினல் ஓனர் இவன் கிடையாது தான் சொல்லுது. எல்லாருக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிட்டா. இவன் உடனே சமாளிக்கிறான். என்ன பாருங்கப்பா டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லாம் கிடையாது, அது நல்லாதான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது எல்லாரும் ஹீரோ பிடிச்சு திட்டுறாங்க. டே என்னடா உனக்கு அவ்வளவு பெரிய பணக்காரனே சொல்றான் டெக்னிக்கல் ஃபால்ட்னு, உனக்கு என்ன தெரியும் நீ இத பத்தி சொல்றதுக்கு, நீயே புவர்காயி, உனக்கு கால் கூட நடக்க முடியாது அப்படி இப்படின்னு மட்டமா திட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இருக்காளா அந்த நாட்டிலே பெரிய பணக்காரனோட பேரன். ஆனா ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். ஏன் நம்ம ஹின்னி கூட தெரியாது. இப்போ பட்லரோ நீங்க ஹீரோட ஷோ கூட தகுதியே கிடையாது, அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி சொல்ல வர ஹீரோ வேண்டான்னு சொல்லிடுறான். ஹீரோனி தான் அவரு என்னோட பாய் ஃப்ரெண்டு, யாராவது புள்ளி பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படி சொல்வாளா. என்னடி காமெடி பண்றா, நேத்து வரைக்கும் சென் பின்னாடி சுத்தினா இப்ப இந்த புவர் பையனை பாய் ஃப்ரெண்டு சொல்றா. சரி என்னமோ இருந்துட்டு போட்டோம், ஆனா நீ எல்லாம் சென்னுக்கு கரெக்டான ஜோடியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி நம்ம இந்த டாபிக்க பேசுவோம், அதெல்லாம் இருக்கட்டும். உங்க யங் மாஸ்டர் இருக்காங்களா, அவங்களோட ஃபேஸ காட்டும் போது டோர் ஓபன் ஆகல இல்லையா, வேணா என் ஃபேஸ காட்டுறேன் கண்டிப்பா ஓபன் ஆகும் அப்படின்னு நம்ம ஹினி சொல்வாளா. என்னம்மா ஆக்டிங் போடுறா, ஏதோ இவதான் இந்த வீட்டு ஓனர் மாதிரி சீனை போடுறா அப்படின்னு மற்ற கிளாஸ்மேட் இருக்காங்களா அவங்களா சொல்லிட்டு இருக்க. நம்மளனா நம்ம வேணா பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது இந்த சின்ன மனசுக்குள்ள இவ கண்டிப்பா இந்த வீட்டோட ஓனரா இருக்க சான்ஸே கிடையாது, பார்த்தாலே தெரியுது மே ட்ரெஸ் தான் போட்டிருக்கா அப்படின்னு. சரி உன் ஃபேஸை போய் காட்டு, சப்போஸ் ஓப்பன் ஆகல அப்படின்னா நீ நீல்டன் போட்டு நாய் மாதிரி குலைக்கணும் அப்படி அவன் சொல்வானா. ஓகே சப்போஸ் ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னா நீ அதே மாதிரி பண்ணணும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி ஃபேஸை காட்ட போகிறா. கரெக்டா சென்னோட அம்மா வந்து என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேட்க ஹீரோனியும் அவங்கள பார்த்துட்டு ஆண்டி வந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கிட்ட போவா. இவன் உடனே ஹினி இடிச்சு நீ எதுக்கு இங்க வந்த அப்படி சொல்ல, அவங்க ஹினி நிக்கிறத பார்த்துட்டு எல்டர்ஸ் லேடி நீங்களா அப்படி சொல்லுவாங்க. இவனுக்கு ஒன்னும் புரியல. அம்மா சொல்றாங்க அவங்க தான் இந்த வீட்டோட ஓனரு, பியானோ ஜீனியஸ் அவங்க தான் அப்படி சொல்லும் போது இவனுக்கு சமஷாக்கு. நேரா நம்ம ஹினி கிட்ட போய் கேக்குறான். அவனும் ஆமா சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டா இந்த விஷயத்த அப்படின்னு மிரட்டுவாளா. ஐயோ அதை மட்டும் பண்ணிடாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அப்படி சொல்வான். அப்படியா ஃபர்ஸ்ட் என்கிட்ட கெஞ்சி கேளு அப்படி சொல்வாளா. அவனு கேட்பான். இது பத்தாது நம்ம பெட்டு வச்சிருந்தோம் இல்லையா அதை பண்ணி இப்பதான் நான் தான் இந்த வீட்டோட ஓனர்னு தெரிஞ்சு போயிட்டு இல்லையா, ஸோ நீல்டன் போட்டு நாய் மாதிரி கத்து அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது இவன் முடியாதுங்கிறான். அப்பனா ஓகேப்பா நான் அதுல போய் என்னோட ஃபேஸை ஸ்கேன் பண்றேன், அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு மிரட்டுவாளா. இவனும் நீ சொன்ன மாதிரியே பண்றேன் அப்படின்னு நீல்டன் போட்டு நாய் மாதிரி கத்துறான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் செம ஷாக்கு. நீ தானே யங் மாஸ்டர், ஒரு சர்வெண்ட் கிட்ட போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா நீல்டன் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த சிசிய வந்து சென் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவா. ஹீரோனி விட மாட்டுக்கா. நம்ம ஹீரோனியும் சென் இங்க யாரு சர்வெண்ட் யாரு ஓனர் அப்படி சொல்லி கேட்பாளா. இவனும் இதுக்கு மேல இங்க இருந்தா இவ உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவா, எல்லாருக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடும், நம்ம அசிங்கதான் படணும் அப்படின்னு. போது ஹீரோனி நீ ஓவரா பண்றா, இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படி சொல்லிட்டு கோச்சிட்டு போற மாதிரி நடிச்சு போறான். பின்னாடியே மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் போயிறாங்க. அப்போ சென்னோட அம்மா வந்து சாரி மேடம் என் பையன் செஞ்ச தப்புக்கு அப்படின்னு சொல்லி சாரி கேட்பாங்களா. நம்ம ஹினிக்கு இப்பதான் தெரியுது இவங்க தான் சென்னோட அம்மான்னு. போன ஜென்மத்திலையும் தெரிஞ்சிருக்காது, இப்பதான் தெரிஞ்சிருக்கோம். ஆனா இவங்க நல்லவங்க தான், அவன் தான் ரொம்ப மோசமானவன். அதனால நம்ம ஹினி இருக்கல ஆண்டி கிட்ட, ஆண்டி உங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படி சொல்லி அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீ ஃபீல் பண்ணாத, அந்த சென்னை சிசியும் உன்னை மட்டமா பேசினதுக்கு நீ புவரா இருந்தாலும் பரவாயில்ல
எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், கவலைப்படாத, நான் ரிச்சு தான், நான் எப்போதும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. பட்லரோ, மிஸ் ஜியா, ஹீரோ யான்னு தெரிஞ்சா நீங்க இப்பெல்லாம் பேச மாட்டீங்க அப்படின்னு ஹீரோட ஐடென்டிட்டியை சொல்ல வராங்களா. ஹீரோ வேண்டாம் சொல்லிடுவான். அதனால அவங்களும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹீரோனியோ வா சமைச்சு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா கூப்பிட்டு போவா. இதுக்கப்புறம் ஸ்கூல்ல இவன் கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்குறாங்க. நீ எதுக்கு அந்த சர்வன்ட் காலில் விழுந்து நாய் மாதிரி கத்தினியாமா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவனும் மனசுக்குள்ள அந்த உண்மையை எப்படி நான் உங்ககிட்ட சொல்வேன், அவதான் ஜீனியஸ் கார்டு, இனிமே அவளை வச்சு பியானோ வாசிக்க சொல்லி அந்த ஜீனியஸ் கார்டு டைட்டில நான் வாங்கிடணும், அதுக்கப்புறம் நான் சூப்பர் ஸ்டாரா மாறிடுவேன், அந்த நாய் தான் என்ன ரொம்பவே லைக் பண்ணுது, சோ எல்லாத்தையும் எனக்காக விட்டு தந்துருவா அப்படின்னு இவன் ஒரு கற்பனை லோகத்திலே இருக்கான். ஹீரோனி செலஸ்ல தான் இவன் கிட்ட கோவப்பட்டு இருக்கா. மத்தபடி இன்னும் தன்னை தான் லவ் பண்றான்னு இவன் லூஸ் மாதிரி நினைக்கிறான். இப்ப இவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஹீரோனோட பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒருக்க சேவ் பண்ணிருக்காங்க, சோ அதை சொல்லிதான் என்ன நேத்து நாய் மாதிரி கொலைக்க சொன்னா, நான் வேற ரொம்ப கைண்டான பர்சனா, அதனால அவ சொன்னதும் பண்ணேன் அப்படின்னு இவன் ஒரு புது கதையை உருவாக்கி சொல்லிட்டு இருக்கான். அதையும் இந்த முட்டாள் பசங்க நம்பி அவளுக்கு எவ்வளவு தைரியம், உன்னே த்ரெட்டன் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹினியை போட்டு நல்லா திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து இந்த மாதிரி மியூசிக் கான்செப்ட் நடக்க போகுது, அதுக்கு ஸ்பான்சர் யார் பண்ணிருக்காங்க தெரியுமா, வேர்ல்ட்லயே பணக்கார ஃபேமிலியோட பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதுக்கு ஸ்பான்சரே பண்ணிருக்காங்க அப்படி சொன்ன உடனே எல்லாருமே போன் எடுத்து பாக்குறாங்க. அந்த கான்செப்டுக்கு ஜீனியஸ் கார்டும் இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு சிசியோ அப்பனா உனக்கு இன்விடேஷன் கார்டு வந்திருக்கோல்ல, அது காமிப்பா அப்படி சொல்லி கேட்க அவன் அப்புறமா காமிக்கன்னு சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவனுக்கு ஒரு போன் கால் வருதா. அவன் வெளியே பேச போயிடான். அதுல யாருன்னா இவனுக்கு கடன் கொடுத்தவங்க தான் கடனை திருப்பித்தான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவன் அவங்க கிட்ட எப்படியே பேசி கொஞ்ச நாள் டைம் கேக்குறான். அவங்களும் சரி ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ போன்ல பேசி முடிச்ச பிறகு என்ன சொல்றான்னா, நம்ம ஹினி கிட்ட தானே அந்த இன்விடேஷன் கார்டு போயிருக்கோம், ஜீனியஸ் கார்டு இன்விடேஷன், ஸோ அவகிட்டது எப்படியாட்ட வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட்ல மறைமுகமா அவளை வச்சு ப்ளே பண்ண சொல்லி நான் பெரிய ஸ்டாராக மாறிடுவேன், நான் ஸ்டார் ஆன பிறகு எனக்கு கவலையே இல்லையே, எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இவன் ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்க. அங்கே இந்த சீஸ் இருக்கல அவ வாரா. அவகிட்ட இவன் என்ன சொல்றான்னா, ஹீரோனி என்ன ஃபோர்ஸ் பண்ணா, நான் இனிமே அவளோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு, ஸோ நான் அவ பேச்சு தான் கேட்க போறேன் அப்படின்னு இவன் சொல்வானா. என்ன பேசுற சென், நான் உன்னை லைக் பண்றேன் அப்படி சொல்லி இவ ஃபீல் பண்ணுவாளா. கவலைப்படாத, நானும் உன்னதான் லைக் பண்றேன், அவளை லைக் பண்ணல, ஆனா அவ என்ன ஃபோர்ஸ் பண்ணா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இந்த கான்செப்ட் முடிஞ்ச பிறகு நான் அதுல ஸ்டார் ஆகிருவேனா, அதுக்கப்புறம் அவளை துரத்தி விட்டுட்டு நாம ஒன்னா இருப்போம் அப்படி சமாதானப்படுத்துவான். அவளும் வெக்கமே இல்லாம ஓகே அப்படி சொல்லிட்டு இருப்பா. இப்படி இந்த சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹினி இருக்கல கிளாஸ்க்கு வாரா. உடனே மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வழிய மறைச்சிட்டு நிக்காங்க. இந்த சிசியோ நான் சென்னை உன்கிட்ட விட்டு தந்துறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு ஒன்னும் புரியல. நான் சென்னை பாய் ஃப்ரெண்ட கேட்டனா, என்ன பேசுற அப்படி சொல்லி கேட்டா. அதுக்கு மத்த ஸ்டூடெண்ட்ஸோ ஆமா நீ தான் ஒரே அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தால, இப்போ சிசியா உனக்கு விட்டு தந்துட்டா, அவளுக்குலாம் எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா அப்படின்னு அவளை போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்களா. அந்த டைம்ல இந்த சென்னோ வந்து ஹீரோனை தனியா கூப்பிட்டு போய் பேசுறான். என்ன பேசுறானா, நீ என்கிட்ட நீல்டன் போட்டு சாரி கேளு, உன்னை ஏத்துக்கிறேன், அது மட்டும் இல்ல இன்னில இருந்து உன் பாய் ஃப்ரெண்டா நான் இருக்கேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த இன்விடேஷன் லெட்டர் இருக்குல்ல அதை என்கிட்ட தா, அடுத்து நான் ஸ்டார் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லும் போது ஹீரோனிக்குலாம் சிரிப்பு தான் வருது. அவன் இந்த லைஃப்ல அவனுக்காக எதுவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா இல்லையா, அதனால உன்னை லைக்கே பண்ணல, உனக்குலாம் அந்த லெட்டர் தர முடியாது அப்படி சொல்லிட்டு இவ போவா. அப்போ ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா, மியூசிக் கிளப்ல அந்த இன்விடேஷன் லெட்டரை சப்மிட் பண்ணணும், என் கூட நீயும் வா அப்படின்னு அனுப்புறா. இன்னொரு பக்கம் இந்த சென்னை இருக்கல கிளாஸ் ரூமுக்கு வந்தா ஹீரோனி எங்க, அவ இப்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாளே அப்படி சொல்லி கேட்டா. ஆமாப்பா அவ ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கா, நான் அவளோட பாய் ஃப்ரெண்டா இருக்குன்னு ஒத்துக்கிட்டேன் இல்லையா, அவ ஹாப்பி தான், ஆனா என்கிட்டவே பில்டப் பண்றா, ஆனா அவளை பத்தி எனக்கு தெரியுமே, நான் 3 கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவன் என் பின்னாடியே வந்துருவா அப்படின்னு. இவன் 3 கவுண்ட் பண்ணுவானா, ஹீரோனி அங்க வரவே இல்ல. என்ன இது, இவன் நிஜமாவே என்ன லைக் பண்ணலையா, அது எப்படி ஜெயிட் பண்ணு என்கிட்ட தான் இருக்கு, சப்போஸ் அவ என்ன லைக் பண்ணலனா அவ எப்படி என்கிட்ட அந்த இன்விடேஷன் லெட்டர் தருவா, நான் எப்படி அவகிட்ட இருந்து வாங்க முடியும் அப்படின்னு இவன் கொஞ்சம் யோசிச்சு இருக்கான். அப்ப அங்க ஒரு இன்விடேஷன் லெட்டர் இருக்கா, அது இந்த சிசி பார்த்துட்டு இது உன் லெட்டர் தானே அப்படி சொல்லி கொடுக்க, அவன் அதை பார்த்துட்டு ஹீரோனி இன்னும் என்னதான் லவ் பண்றா, சும்மா திட்டுற மாதிரி திட்டிட்டு சைடு கப்ல எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு இங்க வச்சுட்டு போயிருக்கா, அதான் நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ஒத்துக்கிட்டேனே, சோ எல்லாம் எனக்கு விட்டு தந்துருவா அப்படின்னு இவன் ஹாப்பி ஆகிட்டு இந்த லெட்டரை ஃபர்ஸ்ட் மியூசிக் கிளப்ல போய் சப்மிட் பண்ண போனோம். அங்க இருக்கிற என் ஃபேன்ஸ் கிட்ட இன்னைக்கு தெரியப்படுத்த போறேன், நான் தான் ஜீனியஸ் கார்டு அப்படி சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அங்க கூப்பிட்டு போவான். அவங்க எல்லாருமே அந்த பிளேஸை விட்டு போன பிறகு அந்த கிளாஸ்க்கு ஒரு பையன் வரான். சொல்ல போனா அந்த இன்விடேஷன் லெட்டர் இருக்குல்ல அது இந்த பையனுக்கு தான்.
உள்ள யார் நேம் போட்டிருக்குன்னு கூட பார்க்காம அந்த செயின் எடுத்துட்டு போயிருக்கான். இப்போ இவனும் தேடி பார்த்துட்டு இருக்கானா, கிடைக்க மாட்டுக்கு. கரெக்டா அவங்க அப்பா அந்த பிளேஸ்க்கு வராங்க. என்னடா ஆச்சு அப்படி சொல்லி கேட்டா, அப்பா இந்த மாதிரி லெட்டரை நான் மேலதான் வச்சுட்டு போனேன், அதுவும் கையை வாஷ் பண்ணதான் போனேன்ப்பா. வாஷ் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் காங்கல, யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. ஃபீல் பண்ணாதடா, கண்டிப்பாக அவங்க ஆட்டையை போட்டு எங்கே போயிருப்பாங்க, அந்த மியூசிக் கிளப்பில் போய் சப்மிட் பண்ண தான் போயிருப்பாங்க. நம்ம அங்கே போய் அந்த திருடனை கையும் கழுவமாக பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்துடுறா. ஹீரோ கிட்ட நான் யான்னு தெரியுமா, நான் தான் ஜீனியஸ் கார்டு அப்படின்னு சொல்ல வருவா. ஆனால் அந்த டைம்ல இந்த கேங் வந்துடுது. ஹீரோனை பார்த்ததுமே நீ எதுக்கு இங்கே நிற்கா, புரிஞ்சு போயிட்டு உன் பாய் ஃப்ரெண்டு சென்னை சீரப் பண்ணதான் வந்திருக்கா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனியும் சென் எதுக்கு நீங்க வந்தா அப்படி சொல்லி கேட்பாளா. நான் சப்மிட் பண்ண தான் வந்தேன், இன்விடேஷன் லெட்டர் இருந்தா தான் சப்மிட் பண்ண முடியும் தெரியுமா, இல்லைன்னா வெளியே போக வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லும் போது அதான் என்கிட்டவே இருக்குது அப்படி சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட போய் நீ தான் எனக்கு சர்ப்ரைஸ் தந்துட்டியே, எனக்கு புரியுது உன்னோட லவ், நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியுது அப்படி அவன் சொல்வான். ஹீரோனியா இவன் என்ன இப்படிலாம் பேசுறான் லூஸ் மாதிரி, என் லெட்டர் என்கிட்ட இருக்கு, இவன் வேற யார் லெட்டரை எடுத்துட்டு வந்துட்டு என் லெட்டர் நினைச்சிட்டான் போல, இன்னைக்கு செம பண்ணாதான் போகுது அப்படின்னு நினைப்பா. இவன் உடனே எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ஸோ எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்வானா. மற்ற ஃப்ரெண்ட்ஸுமே ஆமா ஆமா சென்னைக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கு, அவன் ஜீனியஸ் கார்டு, அவன் உனக்கு பாய் ஃப்ரெண்டை கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும், ஸோ வாங்கிட்டு வா அப்படி சொல்வாங்களா. பட்லர் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க வேண்டான்னு சொல்றாங்க, நீ போகாதமா அப்படி சொல்றாரு. பட் நமக்கு நீ இருக்காளா, நான் போறேன், என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுப்பேன், என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு அப்படி சொல்லிட்டு இவ போவாளா. இந்த சீசியோ எனக்கும் வேணும் சென், எனக்கும் ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்னு சொல்ல, உனக்கு இல்லாமையா பேபி அப்படி ரெண்டு பேருமே கொஞ்சம் விட்டு ஹீரோனி கிட்ட சிசிக்கும் வாங்கிட்டு வா அப்படி சொல்வானா. மத்த ஸ்டூடெண்ட்லாம் ஆமா ஆமா நீ சிசிக்கும் வாங்கி கொடு, அவ தானே சின்ன உனக்கு விட்டு தந்திருக்கிறா, அந்த நல்ல மனசு யாருக்குமே வராது, உனக்கு கூட வரவே வராது, சோ அவளுக்கு வாங்கி கொடு அப்படி சொல்வாங்க. பட்லரும் சொல்றாங்க நீ போவாதமா, அவன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு வர சொல்றான், உன்னெல்லாம் ஒரு ஆளவே மதிக்கல வேண்டான்னு சொல்றாங்க. பட் ஹீரோனி அதெல்லாம் மேட்டரே கிடையாது, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவா. இவன் உடனே ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பேசுறான். பாரு அங்க பாரு, அவ என்னதான் லைக் பண்றா, இன்னொரு டூல்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்றா, மத்தபடி அவளுக்கு எந்த ஃபீலிங்கும் அவன் மேல கிடையாது அப்படி சொல்றான். அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஆமா நீலாம் ஒரு புவர் பையன் தான், உனக்கு நடக்க கூட முடியாது, உன்னை யாராவது லவ் பண்ணுவாங்களா, எல்லாரும் சென்னதான் சூஸ் பண்ணுவாங்க அப்படி கொஞ்சம் மட்டமாவே பேசுறாங்க. பட்லருக்குலாம் செம கோவம் வருது. நம்ம வீட்டுக்கு போவோம் மாஸ்டர், மிஸ் ஜியா இப்பெல்லாம் பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோனை கூப்பிட்றான். வெயிட் பண்ணி இப்போ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இவ வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு வந்து ஒன்று நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டு இன்னொன்று அவ குடிக்கிறா. இவனுக்கா சமக்கோ வருது, என்னடி பண்ற அப்படி சொல்லி கேட்டா, நான் என் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கிட்டு வரேன் சொன்னேன், என் பாய் ஃப்ரெண்டு கூச்சேன் தான் அப்படி சொல்வாளா. ரொம்ப ஓவரா பண்றா, நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ஒத்துக்கிட்டேன்ல, பின்ன இப்பெல்லாம் நடிக்கிறா அப்படி சொல்லி கேட்டா, நான் உன்கிட்ட கேட்டனா என் பாய் ஃப்ரெண்டா இருன்னு, இப்ப சொல்றேன் உன்னை சுத்தமா எனக்கு பிடிக்கல, ஹீரோ மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை மட்டும் தான் இந்த லைஃப்ல ரொம்பவே லைக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கிஸ் கொடுக்க பட்லருக்குலாம் செம ஹாப்பி. ஹீரோனியும் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ விலகிக்கோ அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்ல, ஹீரோ எப்படி விலகுவான், அவனுக்கு தான் ஹீரோனினா ரொம்ப பிடிக்குமே, அதனால மறுபடியுமே பிடிச்சு கிஸ் பண்ணுவான். இவனும் மனசுக்குள்ள எனக்கு தெரியும் உனக்கு அவனை தான் பிடிக்கும் அப்படின்னு, ஆனால் பரவாயில்ல என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அதை பற்றி ஒரி பண்ணிக்கிட மாட்டேன், நீ ஹாப்பியாக இருந்தாலே போதும் அப்படி மனசுக்குள்ள நினச்சிட்டு உன்னை யாருமே புள்ளி பண்ண விட மாட்டேன் அப்பெல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு கடுப்பாகுது. ஹீரோனியும் நீ தான் ஜீனியஸ் கான்னு சொன்ன அப்படி தானே, லெட்டரை காட்டு அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை அந்த லெட்டரை ஃபர்ஸ்டே நம்ம கிட்ட தந்துட்டா, ஆனால் இன்னைக்கு இவ வியாடா நடந்துக்கிறா, பரவாயில்ல அந்த லெட்டர் நம்ம கிட்ட இருக்கே அப்படின்னு நான் தான் ஜீனியஸ் கார்டு அப்படின்னு கத்து சொல்றானா. அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே இவனை சுத்தி நின்னுறாங்க. அப்பா அங்க இருக்கிற மேனேஜரும் வந்து அந்த லெட்டரை வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு இது ஃபேக்கு, இது ஜீனியஸ் கார்டோட லெட்டரே கிடையாது அப்படி சொல்றாரு. அவங்களுமே அப்பதான் ஓபன் பண்ணி பாக்குறாங்களா, அத ரொனால்டு நேம் போட்டிருக்கு. இவனுக்கு இப்பதான் புரியுது ஹீரோனி நமக்கு தரல, நம்ம தான் தப்பா எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. கரெக்டா அந்த பையனும் அவனோட அப்பா அம்மா அங்க வந்துறாங்க, இவனை வந்து பிடிச்சிறாங்க. எல்லாருமே மாத்தி மாத்தி அவங்க கிட்ட கொஸ்டினா கேக்குறாங்க, அவன் லெட்டரை எதுக்கு தேடிட்டு வந்திருக்கா அப்படின்னு. அவன் உடனே ஹீரோனி கிட்ட போய் கெஞ்சி கேக்குறான், ப்ளீஸ் எல்லாரும் பாக்குறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே பாக்குறாங்க, அந்த இன்விடேஷன் லெட்டர் தா, நீ தான் என் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கல அப்படி சொல்லி இவன் கெஞ்சி கேட்பான். ஹீரோனி நல்லா திட்டி விடுவா, ஆமா லவ் வச்சிருந்தேன், அதனால எல்லாமே உனக்கு தந்தேன், ஆனா நீ என்னோட ஜீனியஸ் கார்டு ஐடென்டி
பாட்டியை திருட பாக்குறா, நீலாம் மனுஷனா அப்படின்னு நல்லா திட்டிட்டு இவன் ஒரு திருடன் அடிங்க அப்படி சொன்னதும் எல்லாரும் அவனை போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோனியுமே அடிப்பா. இவன் ஹீரோனிக்கிட்ட கேக்குறான், நீ என் மேல தானே லவ் வச்சிருந்தா, பின்ன இந்த போர் பையன் மேல எப்படி லவ்ல விழுந்தா? இவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, இவெல்லாம் வேஸ்ட் அப்படி நம்ம ஹீரோ போட்டு நல்ல மட்டமா திட்டுறானா ஹீரோனிக்கு கோவம் வந்துருது. தள்ளி விட்டுருவா. இப்படி இந்த சைடு சண்டை போயிட்டு இருக்க அங்க ஒரு எக்ஸ்பென்சிவான பியானோவை கொண்டு வைக்கிறாங்க. அது உலகத்திலே ஒன்னே ஒண்ணுதான் உண்டாமா. உடனே எல்லாருமே வாயை பொழுது பாத்துட்டு இருக்காங்க, சூப்பரா இருக்குதே அப்படின்னு. ஆக்சுவலி இந்த பியானோ இருக்குல்ல, அது ஹீரோக்கு தான், நம்ம ஹீரோனுக்கு தான் கொடுக்க போறான். ஆனா டைரக்டா போய் கொடுக்க மாட்டான். இப்போ அந்த மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெரிய பணக்கார ஃபேமிலியோட பேரை தான் உங்களுக்காக பிரசன்ட் பண்ணிருக்காங்க, இன்னில இருந்து நீங்க தான் இந்த பியானோட மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு ஹாப்பியா இருக்கு. போன லைஃபும் சரி இந்த லைஃபும் சரி, எத்தனை பேர் மாறினாலுமே அவர் மட்டும் சேஞ்சே ஆகல அப்படின்னு நினைப்பா. ஏன்னா போன லைஃப்லயுமே நம்ம ஹீரோ கொடுத்துருப்பான், பட் ஹீரோ தான் கொடுத்துருக்கான்னு அவளுக்கு தெரியாது. இப்போவும் ஹீரோ தான் கொடுத்துருக்கான்னு தெரியாது, அந்த பெரிய பணக்கார ஃபேமிலியோட பேரை தான் கொடுத்துருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிருங்க அப்படின்னு நம்ம ஹின்னு சொல்லும் போது, அவரை நானும் கூட பார்த்தது கிடையாது, ஆனா அவர் உங்க ஸ்கூல்ல தான் படிக்காரு, கிளாஸ் 18ல. இந்தாங்க, இதுதான் அவரோட பர்சனல் நம்பர், இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கொடுப்பாரு. இதை பத்தி இந்த சிசிக்க கடுப்பாக்குது, என்ன எல்லாருமே அவ பின்னாடி சுத்துறாங்க அப்படின்னு. அவளுக்கு பியானோவே வாசிக்க தெரியாது, அவளுக்குலாம் இது ஒருத்தே கிடையாது அப்படி சொல்றா. சரி அதையும் நம்ம பார்ப்போமே, நம்ம 2 பேருமே ப்ளே பண்ணி காமிப்போம், யார் நல்லா வாசிக்கிறாங்கன்னா அல்லே தெரிஞ்சிடும் அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது, இவளும் சரி இந்த முட்டாளுக்கு ஒன்றும் தெரியாது, வாசிக்கும் தெரியாது, சரி நம்ம ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு இவ தான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்றா. நல்லா தான் வாசிப்பா. தென் ஹினி வந்து ப்ளே பண்ணுவாளா, இவளை விட சூப்பரா வாசிப்பா. இவளுக்கா சமஷாக்கு, அது எப்படி இவன் நல்லா வாசிக்கிறா, இவளுக்கு தான் ஒன்றும் தெரியாது அப்படின்னு இவன் சரியான கோவத்தில் இருப்பா. இப்போ ஹினியை பாட்டெலாம் பாடி செம அழகா பியானோவை ப்ளே பண்றா. எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி முடிச்சிடா. அப்போ இவரும் வந்து இன்னைக்கு ஜீனியஸ் கார்டு அவங்க ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டாங்களாம், ஆனா அந்த கான்செப்ட்ல கண்டிப்பா ரிவீல் பண்ணுவாங்க அப்படி சொல்றாரு. இந்த சிசி இருக்காளா, நம்ம ஹிரணி அந்த ஃபோன் நம்பரை அதுல வச்சிருப்பா. அதை இப்ப பார்த்து மனப்பாடம் பண்ணிடுறா. அந்த பையனை நான் தான் கரெக்ட் பண்ண வேண்டி அப்படி மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஹினியும் வெளியே வருவாங்களா. அப்போ நம்ம ஹினியும் எக்ஸ்பிளைன் பண்றா, அந்த ஃபோன் நம்பர் தந்திருக்கு இல்லையா, ஸோ ஹீரோ தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. அவங்க எதுக்கு இந்த பியானோவை எனக்கு தந்தாங்கன்னு தெரியாது, அவரை நான் நேர்ல கூட பார்த்ததே கிடையாது, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிறாத அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும் போது, ஹீரோவோ நான் ஒன்றும் தப்பா நினைக்கல, நீ அவருக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லு, இந்த பியானோவை வச்சு ஸ்டேஜ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு, நான் உனக்கு சேரப் பண்ணுவேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் போது, சரி ஓகே அப்படின்னு இவ கால் பண்ண போவாளா. இப்போ வேண்டாம், நீ கான்செப்ட்லாம் முடிச்ச பிறகு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வான். இவனும் சரி ஓகேன்பா. தென அடுத்த நாள் இந்த மேனமணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கப் போட்டுட்டு இருக்காளா. அவள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க என்னடி டேட்டிங்காக போறா அப்படின்னு. அவள் எதுவும் சொல்லாமல் போறா. நம்ம ஹினி அங்கே நிற்காளா, அவளும் முறைச்சி பார்த்துட்டு போறா. இது என்ன இந்த மூஞ்சி இப்படி போகுது அப்படிதான் நம்ம ஹினி பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, நேற்று அந்த நம்பரை மனப்படம் பண்ணா இல்லையா, இப்போ அது ஹீரோன்னு தெரியாமலே ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா. என் நேம் சிசி, உங்களை எனக்கு ரொம்ப நாள் பிடிக்கும், நம்ம மீட் பண்ணுவோமா, உங்க கிளாஸ் ஸ்டோர் கிட்ட நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அனுப்பியிருக்கா. அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணல. ஹீரோனி தான் கூப்பிட்றான், எங்க கிளாஸ்க்கு முன்னாடி வந்துரு அப்படின்னு. இங்க இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கால, கரெக்டா நம்ம ஹீரோவும் டோரை ஓபன் பண்ணிட்டு வரானா. நீனா அந்த பையன்? இல்ல கிளாஸ் 18ல எவ்வளவு பேர் படிக்காங்க, நீனா இருக்க சான்ஸே இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருப்பால. கரெக்டா நம்ம ஹீரோனி வந்துடா. இவளை பார்த்ததும், நீ சூப்பராக மேக்கப் போட்டதை நானும் பார்த்தேன், சென் கூட தான் டேட்டிங் போகிறேன்னு நினச்சேன், பட் நீ என்னன்னா இந்த கிளாஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கிறா, ஒருவேளை அந்த பணக்கார பையனை கரெக்ட் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹினி கேட்பாலாம். ஏ உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருப்பா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சென்னுமே வந்துடுறான். அவன் வந்துட்டு நம்ம ஹினி போட்டு தான் திட்டுறான். சிசி நீ புள்ளி தானே பண்ணியிருக்கா, அவகிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேளு அப்படின்னு இவன் சொல்வானா. உன் சிசி என்ன பண்ண தெரியுமா, உன்னை விட்டு ஓட ட்ரை பண்ணுறா, அதான் பணக்கார பையனுக்கு குக்கி போட நினைக்கிறா அப்படின்னு நம்ம ஹினி சொன்ன உடனே, சென்னை அவ சொல்றதா நம்பாத, அவ போய் சொல்றா அப்படின்னு இவன் சொன்னதும் இவன் ஆக்டிங்ல இவன் கரைஞ்சிட்டு, சிசிலாம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவ எவ்வளவு கைண்டே தங்கமான பொண்ணு அப்படி அவன் சொல்வானா. அந்த தங்கமான பொண்ணு தான் இங்க அந்த பணக்கார பையனை தேடி வந்திருக்கா அப்படி சொல்லும் போது, அவ பேசுறதெல்லாம் நம்பாத அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து இவ பண்ணிருப்பால மெசேஜ், அதை போஸ்ட் பண்ணிடுறா இன்டர்நெட்ல. இவளுக்கு ஒரே அசிங்கமா போச்சு. இந்த சென்னை அதை பார்த்துட்டு கோவப்பட்டு போறான். இவ பின்னாடியே சமாளிப்படுத்த போறா. ஆனா இவன் கண்டுக்காம போயிட்டே இருக்கானா, கூப்பிட அதனால இவ திரும்பி போயிடா. இவன் எட்டி பாக்குறாங்க, அவ இல்லையா, அதனால கொஞ்சம் சோகமாகிறான். அப்படியே சோகத்துல கிளாஸ் ரூமுக்கு வரானா. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேக்குறாங்க நேத்து நடந்துச்சு இல்லையா அதை பத்தி, நீ எதுக்கு அந்த பையனோட இன்விடேஷன் லெட்டர் எடுத்துட்டு போனா, அது தெரியாம மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சமாளிப்பான். அப்போ உன்னோடது எங்க, நீ தான் அந்த ஜீனியஸ்
ஜீனியஸ் கண் சொன்னா இல்லையா, இன்னும் 3 daysல அந்த கான்செப்ட் வந்துடும், அது எங்க அப்படி சொல்லி கேட்டா இவன் வயிறு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் போடுறான். டேய் வயிறு வலிச்சா ஜியா கிட்ட சொல்லு, உனக்கு மெடிசன்லாம் வாங்கிட்டு வருவா அப்படி சொன்னதும் இவனுக்கு ஹீரோனி முன்னாடி எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலோ அதெல்லாம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா இவன் வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோனி மழைன்னு பார்க்காம அந்த மழையிலேயே நினைஞ்சு இவனுக்கு மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துருப்பா, ஹார்ட் பட்டன்லாம் போட்டுக்கொண்டு கொடுத்துருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்க்கறான். இப்போ அப்போ அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. கடன் கொடுத்தவங்க தான் காசு கேட்குறாங்க, தரலன்னா கையெல்லாம் உடச்சு விட்டுருவேன் அப்படிலாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. முன்னாடி ஹீரோனி இருக்கலா, அவன் நிறைய காசு இவனுக்காக கொடுத்துருக்கா போல. பட் இவன் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப மட்டமாவே பேசுவான் நம்ம ஹீரோனியை பார்த்து. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உண்மையாவே அவ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு கடைசியா நம்ம ஹீரோனி சொல்லியிருப்பா இல்லையா, நான் உன்னெல்லாம் லைக் பண்ணல, ஹீரோவை தான் லைக் பண்றேன்னு. அதெல்லாம் கண்ணு முன்னாடி ஞாபகம் வந்துட்டு போக அப்போ பார்த்து நம்ம ஹீரோனுமே கிளாஸ் ரூமுக்கு வாரா. இவனும் மனசெல்லாம் மாறிட்டு ஹீரோன் கிட்ட சாரி தான் கேட்க போறான்னு நினைச்சா, கண்டிப்பா ஹீரோனி உன்னை லாஸ்லாம் பண்ண மாட்டேன், நீ எனக்கு தேவை ஸ்டார் ஆக அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நீங்க வெளியே போங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒன்னா இருப்போம் அப்படி சொல்லி கேட்பான். என்ன பேசுறா, விளையாடுறியா? இல்ல எனக்கு தெரியும் இன்னும் நீ என்னதான் லவ் பண்றா, சோ நம்ம 2 பேரும் அகைன் ஒன்னா சேருவோம் அப்படி சொல்லி கேட்பான். அப்பனா நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்வா. சரி ஓகே, என்ன பண்ணணும்னு சொல்லி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்வானா. நம்ம ஹீரோனியா முன்னாடி இவன் எப்பெல்லாம் ஹீரோனியை ட்ரீட் பண்ணியிருப்பான் அதே மாதிரியே ட்ரீட் பண்றா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வர சொல்றா. அவனும் போய் எடுத்துக்கொண்டு ஹீரோனி கிட்ட கொடுத்தா, இது ரொம்ப சுடுது, உனக்கு அறிவு இருக்கா அப்படி சொல்லி திட்டுவா. அவனும் கோப்படாத அப்படி சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் எடுத்து கொடுப்பான். இது ரொம்ப கூலிங்கா இருக்கு, ஒரு வேலை கொடுத்தா உருப்படியே செய்ய தெரியாதா அப்படி சொல்லி திட்டிட்டு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், என் ஷூவை நீ தொடச்சு விடு அப்படி நம்ம ஹீனி சொல்லும் போது இவனுக்கா செம கடுப்பாகுது. இருந்தாலும் நம்ம ஹீனிய விடக்கூடாது இல்லையா, அதனால அவனும் தொடச்சு விடுறான். இப்போ நீ சொன்னது எல்லாமே நான் செஞ்சுட்டேன்ல, நம்ம 2 பேரும் முன்னாடி மாதிரி லவ் பண்ணுவோம். இந்த பெண்டன் உனக்கு ஞாபகம் இருக்குதுல்ல, நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கா எனக்கு அதெல்லாம் தெரியும். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிடு, அந்த ஜீனியஸ் கார்டு ஐடென்டிட்டியா எனக்கு தந்துரு, நான் வின் பண்ண உனக்கு தானே பெருமை, என்ன நம்பு, இனிமே நம்ம ஒரு அழகான வாழ்க்கைய ஆரம்பிப்போம் அப்படின்னு பேசிட்டு இருப்பானா. ஹீரோனையும் மனசுக்குள்ள நீ ஹீரோட ஜேட் பண்ண ஆட்டை போட்டுக்கிட்டு என்கிட்டவே இப்படி ஆக்டிங் போடுறியா, போடு போடு, நானும் நீ எவ்வளவு தூரம் ஆக்டிங் போடன்னு பார்க்க தானே போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்வா. இவன் உடனே நீ ப்ராமிஸ் பண்ணித்தா என்னதான் லவ் பண்றேன்னு அப்படி சொல்லி கேட்பானா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்துறான். இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப அந்த டைம்ல இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஹீரோவை லைக் பண்ணலன்னு எனக்கு தெரியும், என்ன உன்கிட்ட வர வைக்க தானே அவன் கூட பழகுற மாதிரி ஆக்டிங் போட்டா, இப்பதான் நான் அவன் கூட வந்துட்டேன் இல்லையா, அவனை துரத்து விட்டுரு அப்படி சொல்வான். நம்ம ஹீரோனி அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டா. அவன் ப்ராமிஸ் பண்ணித்தான்னு கேட்டிருப்பான் இல்லையா, அதுக்கு தான் ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டருமே எடுத்து கொடுப்பா. அவனும் ஹாப்பி ஆகி அந்த இடத்த விட்டு போவான். வழியில ஹீரோ பார்த்துட்டு நக்கல பேசிட்டு போறான். நீயே உள்ள நடந்ததை பார்த்துருப்பா, அவ என்ன மட்டும் தான் லைக் பண்றா, இன்னும் ஒரு டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தா, அது உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறான். அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இது ஏன் பேக்ல இருந்துச்சு, இப்பயாவது நம்புறீங்களா, நான் தான் ஜீனியஸ் கார்டு அப்படி சொல்லிட்டு பந்த பீஸ் பண்ணிட்டு இருப்பான். இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோகத்துல போவான். ஹீரோனே ஹீரோ கிட்ட பேச வருவாளாம். பட் பட்லர் அங்கிள் வந்து சம கோவத்துல இருக்காங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல, என் மாஸ்டர் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா உங்க தேவைக்கு அப்படி சொல்லி கேட்பாங்க. இவா ஹீரோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல வருவா. பட் ஹீரோ அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், ஆனா உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் கண்டிப்பா அப்படின்னு கோவப்படாம கைண்டா பேசுறானா. ஹீரோனிக்கா டச்சிங் ஆயிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இந்த கான்செப்ட் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையுமே உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு நினைப்பா. தென் அந்த கான்செப்ட் நடக்கிற நாளுமே வந்துட்டு பியானோ ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஹீரோவும் அங்கதான் இருக்கான், ஆனா மாஸ்க் போட்டு இருக்கான். எல்லாரும் இதுதான் அந்த பெரிய பணக்கார பையனா அப்படின்னு அவனை புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த சிசி இருக்கா, இதுதான் அந்த பையனா, எனக்கு 2 சான்ஸ் இருக்கு, ஒன்னு சென்னை கலெக்ட் பண்றது, 2வது இவனை, ஆனா நான் 2 பேருமே எனக்கு சொந்தமாக்கி ஹீரோனுக்கு கிடைக்க விடாம பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கேவலமான புத்தில இருக்கா. இங்க இவன் பியானோ வாசிட்டு இருக்கும் போது மேல உள்ள லைட் இருக்கு இல்லையா, கரெக்டா இவன் மேலேயே விழ வருது. அவன் உடனே நவுன்றான். பட் பியானோ சவுண்ட் எல்லாருக்குமே கேக்குது, அதனால இவன் வாசிக்கல, வேற யாரோ வாசிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடாங்க. இவனும் சொல்றான் ஜியா ஸ்டாப் பண்ண அப்படின்னு. ஹீரோனையும் முன்னாடி அவன் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இதோட உன் சாப்டர் முடிஞ்சு அப்படின்னு அவளோட ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அது அப்படியே மூவ் ஆகுது. எல்லாரும் பாத்துறாங்க.
ஹீரோனி தான் வாசிக்கிறான்னு ஹீரோனி சொல்றா இவன் ஃபேக்கு அப்படின்னு ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்க வந்து எல்லாரும் முன்னாடி போட்டு காட்டுறா. என்னன்னா அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல வச்சு இவன் கெஞ்சி கேட்டிருப்பான் இல்லையா நம்ம ஹினிக்கிட்ட, சீனியர்ஸ் கார்டு டைட்டில் எனக்கு தந்துரு, அதுக்கப்புறம் அந்த இன்விடேஷன் கார்டுமே கேட்டிருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஹினி போட்டு காட்ட இவன் உடனே என்ன ஜியா பண்றா, என்ன லவ் பண்ணேன்னு சொன்னால, ஆமா நான் பண்ணேன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதில் நீ என்ன பண்ண தெரியுமா, நீ ஸ்டார் ஆன பிறகு என்னையும் என் குழந்தைய கொன்னுட்டா, அதுலேருந்து நான் தெளிவாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு நல்லாவே திட்டிட்டு உன்னை இங்கே இருக்கிறவங்களே கவனிச்சுக்கிடுவாங்க அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. அங்கே இருக்கிறவங்களாம் இவன் ஃபேக்கு ஏமாத்துக்காரன் அப்படி சொல்லிட்டு சமைய தீடிட்டு அங்கே கிடைக்கிற வேஸ்ட் பொருள் இருக்கு இல்லையா அதெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. ஹீரோ தான் அவனோட கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவனை நல்லாவே அடிக்க சொல்கிறான். இந்த சிசிக்கெலாம் நம்ப முடியல, அப்போ இவன் நம்மக்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஷாக்லேயே இருக்க ஹீரோனி இருக்கல ஹீரோ வந்திருப்போம் அப்படின்னு தேடிட்டு இருப்பா. அப்போ ஒரு பொண்ணை வந்து அந்த பணக்கார பையன் இவர் தான் அப்படி சொல்ல, நீங்களா எதுக்கு மாஸ்க்லாம் வியர் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டா, நீயும் கையால் மாஸ்க் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் இந்த சிசி பார்த்துட்டு இந்த பையனை நம்ம தான் கரெக்ட் பண்ணோம், இவன் எனக்கு தான் அப்படின்னு ஹினிக்கிட்ட வந்து, இவளை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல, இவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் உண்டு, அதுவும் கால் நடக்க முடியாத ஒரு புவர் பையன் அப்படின்னு சொல்ல, என் பாய் ஃப்ரெண்டை பற்றி பேச உனக்குலாம் தகுதி கிடையாதுங்கிறா. ஹீரோ நீ ஃபர்ஸ்ட் மாஸ்க் எடு அப்படின்னு ஹினி கையை பிடிச்சு எடுக்க வைக்கிறான். அவளுமே எடுக்கிறா. பார்த்தா ஹீரோ தானே. இந்த சிசிக்கெலாம் நம்ப முடியல. பட்லரை வந்து ஹீரோ பற்றி சொல்லிட்டு அந்த சிசியை பிடிச்சு கூப்பிட்டு போக சொல்லுறாங்க. ஹீரோனியும் உண்மையாகவே நீ தானா ஆமான்னு சொல்லிட்டு இருப்பானா. மறுபடியும் இந்த சிசியை வந்து உனக்கு மட்டும்தான் எல்லாமே நல்லதாக நடக்குது, நீ ஃபர்ஸ்ட் சாவுடி அப்படின்னு கத்தியை வச்சு குத்த வர, முன்னாடி ஹீரோனிக்கு ஒரு ஆபத்துனா ஹீரோ எந்திக்க ட்ரை பண்ணியிருப்பான் இல்லையா, அதே மாதிரியே எந்திரிச்சு சேவ் பண்ணிடுவான். பட் கீழே விழ போக ஹீரோனி தான் பிடிச்சிருவா. இவ பைத்தியமாவே ஆகிட்ட போல கடைசியில லூஸ் மாதிரி சிரிச்சுட்டு போவா. அதுக்கப்புறம் சென்னை அண்ட் சிசியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோயினியை மட்டமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் இனிமே என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க அவ்வளோதான் அப்படின்னு மிரட்ட இவங்க எல்லாரும் பதறடிச்சு ஓடிறாங்க. ஹீரோவா சொல்கிறான் ஹீனிக்கிட்ட, எனக்கு தெரியும் உனக்கு சின்னதாக பிடிச்சிருக்குன்னு, ஸோ நீ அவன் கூட போனா போ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, அப்பெல்லாம் இல்லையே நில்லு அப்படின்னு அந்த பெண்டன் இருக்கு இல்லையா அதை அவன்கிட்ட போய் அப்பிட்டு வந்து ஹீரோ கிட்ட, இது உன்னோடது, நீ ஸ்டூபிட் தெரியுமா, இந்த பெண்டன் இருக்கு இல்லையா அதை நீ கீழே போட்டுட்டா, அதை அந்த சென் பையன் ஆட்டை போட்டு வச்சுருந்தான், அதனால நான் தப்பான பர்சனை கண்டுபிடிச்சிட்டேன், பட் எப்போதும் உன்னை மட்டும் தான் நான் லைக் பண்ணேன் அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது, உண்மையாவா, அப்போ இந்த லைஃப்ல நான் உன்னை மிஸ் பண்ண தேவையில்லைல்ல அப்படி சொல்லும் போது, இந்த லைஃபா அப்போ நீயும் ரீபன் ஆகி தான் வந்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹினி கேட்பா. அவனும் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். சின்ன வயசுல அவங்க தாத்தா இருக்காங்களா, ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி ஆர்பனேஜ்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்களாமா, அதனால அங்கேருந்து தப்பிச்சு ஹீரோனி ஆர்பனேஜில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்தானா. பட் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டான். அப்போதான் அவனோட கால் வந்து இப்படி ஆகிட்டாமா. இந்த மாதிரி நிலைமையில நான் உன்கிட்ட வந்து அந்த பையன் நான் தான் சொன்னா, எங்க என்ன வெறுத்துருவியோன்னு ஒரு பயம் இருந்துச்சு, அதான் நான் நேரில் வரவே இல்லை, மறைமுகமாக எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த லைஃப்பில் தான் தெரிஞ்சிருக்கு நீ என்ன மட்டும் தான் லைக் பண்ணியிருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோ வந்து ஹீரோனிக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் என்னை யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்லை, உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு அப்பெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஹினி நினச்சி பாப்பா. அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஹீரோ வந்து தாமல ரொம்பவே லவ் வச்சுருக்கான் அப்படின்னு. இப்போ ஹீரோ இருக்கான்ல ஐ லவ்னு சொல்ல எல்லாருமே கிஸ் பண்ணுங்க சேரப் பண்ண 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவை பார்ப்போம். பை பாய்.